வணக்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து யூஜிடிஆர்பி மேக்ஸ்க்கு நம்ம கிளாஸ் கொடுத்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு டாப் மோஸ்ட் ஒரு 25 கொஸ்டின்ஸ், சரிங்களா, தியரி பேஸ்டு அண்ட் ஃபார்முலாஸ் பேஸ் பண்ணி ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். எம்சிக்யூ ஃபார்மெட்ல தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் டீச்சர்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மெஷர்ஸ் ஆஃப் டிஸ்பர்சன், மொமெண்ட்ஸ், ஸ்கியூனஸ் அண்ட் கட்டாசஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The measure of dispersion that is based on quartiles is range, variance, quartile deviation, standard deviation. So இதுக்கு answer quartile deviation C. Second question, range is defined as, range எப்படி நம்ம define பண்றோம் அப்படின்னா நமக்கே தெரியும். ரேஞ்சுக்கு ஃபார்முலா R equal to L minus S, சரிங்களா? அதாவது largest value minus smallest value. So option A. Third question, the square root of variance is called. வேரியன்ஸ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும், சரிங்களா? அதாவது சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மா ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது வேரியன்ஸ். இப்போ இதுக்கு ரூட் எடுத்துட்டோம்னா என்ன வந்துடும்? சிக்மா கிடைச்சிரும். தட் மீன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அதான் சொல்லியிருக்காங்க. the square root of variance is called standard deviation. Next, fourth one, coefficient of variation was introduced by. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சிவின்னு சொல்லுவோம் சிம்பிளா. இது யாரால இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டது? ஆன்சர் ஏ, கர்ல் பியர்சன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் சொன்னவர் யாருன்னா கர்ல் பியர்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவி சொன்னவர் கர்ல் பியர்சன். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ். அது சொன்னவர் வந்து கர்ல் பியர்சன். அப்ப அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா ஏ சிக்மா பை எக்ஸ் பார், சிக்மா பை எக்ஸ் பார் இன்டு 100. இல்ல வேற எப்படி எழுதலாம்னா சிக்மா பை மீன் இன்டு 100 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ் பார் அப்படிங்கிறது மீன். ஓகே டீச்சர்ஸ். ஸோ சிக்மா அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், மீன் டிவியேஷன் இஸ் யூஸ்வலி டேக்கன் அபவுட். எதை பொறுத்து அப்படின்னா மீன் டிவியேஷன் அப்படிங்கிறது மீனை பொறுத்து வரும், மீடியன், மோடு, இது மூணை பொறுத்துமே வரும், சரிங்களா? செவன்த் ஒன், the moment about origin is called raw moment. about origin சொல்லணும்னா மொமெண்ட் வந்து raw moment இருக்கும். அடுத்து எய்த் ஒன், moment about mean is called வந்து central moment. moment about origin raw moment, moment about mean அப்படின்னா central moment. அடுத்து நைன்த் கொஸ்டின், the first central moment is always. ஆன்சர் இதுக்கு 0. டீச்சர்ஸ், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட பிரிண்டட் புக்காவே அவைலபிளா இருக்கு. யூனிட் 3, யூனிட் 10 இப்போதைக்கு புக் அவைலபிளா இருக்கு. ஸோ புக் உங்களுக்கு வேணும்னா 9585992871 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அடுத்த 10th கொஸ்டின் பாருங்க. the second central moment represent. இப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் என்னவோ சொல்லுவோம், ஃபர்ஸ்ட் மொமெண்ட் ஆல்வேஸ் 0ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இது அடுத்த கொஸ்டின், the second central moment represent variance. 11th கொஸ்டின், skewness measures ஆன்சர் சிமெட்ரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், சரிங்களா? ஸ்கியூனஸ் வந்து எதை மெசேஜ் பண்றதுக்கு? சிமெட்ரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. 12th ஒன், இனி சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் எதுன்னு சொல்றாங்க? அதாவது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சிமெட்ரிக்கல் டிஸ்ட்ரிபியூஷனா இருந்துச்சுன்னா மீன், மீடியன், மோடு இது மூணுமே ஈக்குவலா இருக்கும். அடுத்து 13 கொஸ்டின், மீன் கிரேட்டர் தென் மீடியன் அப்படின்னா the distribution is positively skewed, சரிங்களா? மீன் பெருசா இருந்துச்சுன்னா, மீடியனை விட மீன் பெருசா இருந்துச்சுன்னா அது பாசிட்டிவ்லி ஸ்கியூட்னு சொல்லலாம். அடுத்து 14th ஒன்னு, கர்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். கர்ல் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து ரெண்டு வரும். கர்ல் பியர்சன்ஸ் வராரு, பவுலி வருவாங்க. ஸோ இதுல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வந்து கர்ல் பியர்சன்ஸ்னோடது என்ன ஃபார்முலா? மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே டீச்சர்ஸ், இதுல ரெண்டு பேர் பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்க்கு கர்ல் பியர்சன் மாதிரியே பவுலிஸும் வரும். கர்ல் பியர்சனுக்கு இந்த ஃபார்முலா மீன் மைனஸ் மோட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அடுத்து 5th, பவுலிஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் பேஸ்ட் ஆன் குவார்டைல், சரிங்களா? பவுலிஸோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா குவார்டைல பேஸ் பண்ணி இருக்கும். அடுத்து 16th ஒன், பவுலிஸ் ஸ்கியூனஸ் ஃபார்முலா. இப்போ நம்ம பார்த்தோம்னா கர்ல் பியர்சன் ஸ்கியூனஸ் ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இங்க பவுலிஸ் ஸ்கியூனஸ் ஃபார்முலா வந்து குவார்டைல பேஸ் பண்ணி இருக்கும். ஃபார்முலா பாருங்க, Q3 plus Q1 minus 2Q2 divided by Q3 minus Q1. ஓகே டீச்சர்ஸ், ரொம்ப முக்கியமானது. இப்போ ஸ்கியூனஸ் ஃபார்முலா ரெண்டு இருக்கு. கர்ல் பியர்சன்ஸ் ஒன்று சொல்லியிருக்காரு, அப்புறம் பவுலிஸ் ஒன்று. பவுலிஸ் வந்து குவார்டரி பேஸ் பண்ணி இருக்கும். 17வது கொஸ்டின், கர்டசிஸ் மெசர்ஸ்
பீக்னஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். கர்டசிஸ் மெஷர்ஸ் பீக்னஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு டிஸ்ட்ரிபியூஷனோட பீக்னஸ் மெஷர் பண்றது. அடுத்து 18th ஒன்னு, a normal distribution is mesokartic. சரிங்களா? நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்? மீசோகர்டிக்கா இருக்கும். டீச்சர்ஸ் 19th கொஸ்டின் கவனிங்க. if beta 2 greater than 3 the distribution is. இத பொறுத்த வரைக்கும் ஒரு 3 கேஸ் இருக்கு. beta 2 equal to 3 னா என்ன? beta 2 greater than 3 னா என்ன? beta 2 less than 3 னா என்ன? சரிங்களா? 3 இருக்கு. இப்ப beta 2 equal to 3 அப்படின்னா அது வந்து மீசோகர்டிக். beta 2 greater than 3 னா இது லெப்டோகர்டிக். beta 2 less than 3 அப்படின்னா இது பிளேட்டிகர்டிக். சரிங்களா? இதுதான் 3. நமக்கு இங்க क्वेश्चन கேட்டிருக்கிறது greater than 3 கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் லெப்டோகர்டிக். நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. beta 2 less than 3 அப்படினா டிஸ்ட்ரிபியூஷன் என்னவா இருக்கும்னா less than இப்பதானே பார்த்தோம் பிளேட்டிகர்டிக். 21 the coefficient of Curtis is denoted by. இதை எப்படி டினோட் பண்றோம்னா beta 2 னு பார்க்கிறோம். இப்பதானே கர்டிஸோட டைப்ஸ் தான beta 2 வச்சு தான பார்த்தோம். so the coefficient of Curtis is denoted by beta 2. அடுத்து 22 the third central moment is related to skewness. கவனிச்சுக்கங்க, third central moment is related to skewness. அடுத்து 23 the fourth central moment is related to kurtosis. தேர்ட் மொமெண்ட் வந்து சென்ட்ரல் மொமெண்ட் வந்து ஸ்கியூனஸோட ரிலேட்டடா இருக்கும். அதே இது ஃபோர்த் சென்ட்ரல் மொமெண்ட் வந்து கர்டிசிஸோட ரிலேட்டட்ல இருக்கும். அடுத்து 24th இன் நெகட்டிவ்லி ஸ்கியூடு டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா மீன் லெஸ் தென் மீடியன். சரிங்களா? இதே இது மீன் கிரேட்டர் தென் மீடியன் அப்படின்னா அது பாசிட்டிவ்லி ஸ்கியூடு. லெஸ் தென் அப்படின்னா நெகட்டிவ்லி ஸ்கியூடு. 25th the most stable method of dispersion is. answer standard deviation. ஓகே டீச்சர்ஸ், இதுதான் லாஸ்ட் ஒன். இது ரொம்ப முக்கியமானது. the most stable measure of dispersion என்னது அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். டீச்சர்ஸ், நீங்க பார்க்கக்கூடிய இந்த மெட்டீரியல் எல்லாமே நம்மகிட்ட பிரிண்டட் புக்கா இருக்கு. யூனிட் 3 யூனிட் 10 இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ரிமைனிங் இருக்கலாம் இன்னும் 1 or 2 வீக்ஸ்ல ரெடி ஆயிரும். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க, இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம்.